என்னாச்சு? மேடம், என்ன என்னாச்சு? ஏன் பதட்டமா பேசுறீங்க? நீங்க சொன்னது ஒண்ணு, ஆனா அங்க நடந்தது ஒண்ணு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி நீ துர்கான்னு நிரூபிக்க நாம ஒண்ணு சேரலான்னு சொன்னேன். ஆனா அவ இது தாம்பத்தியம் ரொம்ப புனிதமான விஷயம், அது இந்த நேரத்துல எல்லாம் நடக்க கூடாதுன்னு ஏதோ பெரிய டயலாக்லாம் விட்டா. நீங்க வேற ஏதாவது சொல்லுங்க, நான் செய்யறேன்னு சொன்னா. நானும் கோபத்துல அந்த ராமாயணத்துல ராமன் சொன்னாருன்னு சீதை நெருப்புல இறங்கினாலேன்னு சொல்லி அதே மாதிரி நீயும் நெருப்புல இறங்குவியான்னு அவகிட்ட கேட்டேன். நெருப்புல இறங்குறதுக்கு பயந்துகிட்டு நான் கேட்டதுக்கு ஓகேன்னு சொல்லிருவான்னு நினைச்சேன். அதுக்கு அவ என்ன சொன்னா? என்னடா துர்கான்னு சொல்லி உள்ள வந்துட்டோம், இந்த ஜமீனோட ஆடம்பர வாழ்க்கையை நாம அனுபவிக்கலான்னு பார்த்தா ஒண்ணு உடம்ப கேக்குறான், இல்ல உயிரை கூடுன்னு கேக்குறான். நம்ம என்ன சாகிறதுக்கா இங்க வந்தோம் அப்படின்னு இப்ப நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, அப்படிதானே? இப்ப நீ இன்னொன்னு நினைச்சிட்டு இருக்க, அது என்னன்னு தெரியுமா? இவன் முதல்ல கேட்டதையே கொடுத்துடலான்னு, அப்படிதானே? இல்ல, சீதா தேவி மாதிரி நெருப்புல இறங்கிதான் நான் துர்காங்கிறத நிரூபிக்கணும்னா நான் அப்படியே நிரூபிக்கிறேன். எப்படி 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 நெருப்புல நீ இறங்குறியா? ஏய், யாரு காதல பூ சுத்துற? இப்போதைக்கு எங்கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு சொல்லி நெருப்புல இறங்குவேன்னு என்னை ஏமாத்த பாக்குற. பாரு, அப்ப நீ துர்கான்னு சொன்னதை நம்பின மாதிரி இதையும் நம்ப சொல்ற, அப்படிதானே? சொல்லு துர்கா, அப்படிதானே? அதை என்னால நம்ப முடியாது. இல்ல, நான் ஒண்ணும் விளையாட்டுக்கு சொல்லல.